ஓகே, ஸ்டீம்டு ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. வாழை இலையை அப்படியே நைஸாக ஓப்பன் பண்ணுவோம். ஸ்மெல்லு வந்து அட்டகாசமாக இருக்குது. பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேச்சுலர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் தான். ஸ்டீம்டு ஃபிஷ் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாஸை வச்சு இட்லி குக்கர்லேயே, இட்லி குண்டான்லேயே நம்ம எப்படி வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணி சாப்பிட்லாம் சண்டேஸ். ஆனால் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நான் ஸ்டீம்டு ஃபிஷ் பண்ணுறதுக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இங்கிலீஷில் என்ன பேருன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும் ஃபிஷ். வந்து இந்த ஃபிஷ் நான் ஏன் வந்து சூஸ் பண்ணேன்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஃபிஷ் இது. ஸோ அதுக்காக இதை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு 3 ஃபிஷ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி அதை மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் கழுவிருக்கேன். ஏன் மஞ்சள் தூள் போட்டு கழுவுறோம்னா, அதோடைய நான்வெஜ் ஸ்மெல் வந்து போகும், அந்த ரா ஸ்மெல் போகுன்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா வந்து ரொம்ப சிம்பிள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலேயே வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். வெளியிலேருந்து பேச்சுலர்ஸ் வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். வெளியிலேருந்து வாங்கும்போது என்ன ஆகுனா, அதில் வேறு மாதிரியான ஒரு ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி ஊறுகாய் மாதிரியான ஸ்மெல் வருது. ஸோ அதனால தான் நான் வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கிட்ட. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், அது ஒரு 3/4 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். அப்புறம் தனியாத்தூள், அதாவது கொரியாண்டர் பவுடர், அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் டைரெக்டாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கேரளா ஸ்டைலில் இருக்கும், அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு ஸ்பூன் தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மசாலா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ வந்து இதுக்கு தேவையான சால்ட், டேஸ்டோட அளவுக்கு தேவையானது தான். லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லம்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் கடைசியாக நான் வந்து தயிர் யூஸ் பண்ணாததுனால எனக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக புழிஞ்சு விட்டால் போதும், லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும். தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா அது போட தேவையில்லை. இப்போ மசாலாவை எடுத்துருவோம். ஃபிஷ்ஷை ரெடி பண்ணிவிடுவோம். ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டை வச்சுட்டு இப்போது அதில் இந்த ஃபிஷ்ஷை வச்சிடுறோம். இதில் நல்லா உள்ளே போய் மசாலா சேர்றதுக்காக நம்ம சிக்கன்லாம் க்ரில் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து லைட்டாக ஒரு கோடு போட்டுப்போம். பார்த்தீங்க, இந்த மாதிரி ஒரு 2 கோடு, வால் கீழே கொஞ்சம், தலைக்கு கீழே கொஞ்சம். ஸோ இதுக்குள்ளே மசாலா வந்து நல்லா ஓடி போய் ஒட்டிக்கும் உள்ள, அதுக்காக தான். அதே மாதிரி இந்த சைடு அது மீனுடைய அந்த கிராஸ் வாக்கிலே போடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா மீன் உடையாது, அதுக்காக தான். ஏன்னா சங்கரா மீன் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, ஈஸியாக உடையும். இப்போ இதில் மசாலா இதில் கொஞ்சம் போடு, இதில் கொஞ்சம் போடு, இதில் கொஞ்சம் போடு. நல்லா இதை இந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் இப்படி போட்டு நல்லா ஃபிஷ்க்கு பாடி மசாஜ் பண்ணி விட்ருவோம். இந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் நல்லா போட்டோம். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் சூப்பராக தூக்குது. ஸோ இதுக்குள்ளெல்லாம் நல்லா போட்டுருவோம். ஸோ ஃபிஷ் நல்லா மசாலா போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஒரு 1 hour வந்து மேரினேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். இந்த மசாலா வந்து நல்லா வந்து ஊறிடும் ஃபிஷ்ஷில். பட் நமக்கு டைம் இல்லாத காரணத்தால் ஒரு 10-15 நிமிஷம் மேரினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த
மீனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த மீனை அப்படியே எடுத்து ஒரு வாழை இலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வீட்டாண்டே கிடைக்கும் ஈஸியாக வாழை இலை. ஸோ வாங்கி அழகாக இப்படி மேரினேட் பண்ணி அதை இப்படி போற்றி எடுத்துகிட்டு போய் அப்படியே இட்லி குக்கரோ இல்லை இட்லி குண்டானோ ஏதோ ஒன்று தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் அப்படியே மேலே டாப்பில் அந்த தட்டில் வச்சு அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஒரு 15 மினிட்ஸ் போதும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், இதான் மெத்தட். இப்போ இட்லி குண்டான மூடிடுவோம். ஓகே, ஸ்டீம்டு ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. வாழை இலையை அப்படியே நைஸாக ஓப்பன் பண்ணுவோம். ஸ்மெல்லு வந்து அட்டகாசமாக இருக்குது. பா, ஜிஞ்சர் தேங்காய் எண்ணெயோடைய ஸ்மெல்லு எல்லாமே சேர்ந்து அட்டகாசமாக இருக்குது. ஓகே, ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ண வேண்டிய சமயம் இது. செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்டி அண்ட் செம்ம ஹெல்த்தி. ஏன்னா நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட அந்த ஆயிலே போய்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து குழம்பு மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஷ் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொன்று ஆயிலுடைய கண்டென்ட் கம்மி. யூஸ் பண்ணுறதும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஸ்மெல்லுக்காக. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இன்னும் சொல்ல போனால் சைனா அண்ட் ஜப்பான்லலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த ஸ்டீம்டு ஃபிஷ் தான். ஸோ நம்மளுடைய இட்லியை விட இந்த ஸ்டீம்டு ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. ஸோ நம்ம பேச்சுலர்ஸ் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலி மேன்ஸ் ஆல்சோ ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட்டிங். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சமையலில் பார்க்கலாம். பாய் பாய்.